ஹலோ சகோதரரே, நீங்கள் உங்களை பற்றியும் வருங்காலத்தில் நீங்கள் என்ன ஆக போகிறீங்க, உங்களை ஆண்டவர் எப்படி நேசிக்கிறார், நீங்கள் அவரை எப்படி ருசி பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறத உங்களுடைய வாழ்க்கை வரலாறை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். நான் தினமும் காலையில் ஜெபம் பண்ண வருவேன். எப்போவுமே நான் படிப்புக்காண்டி தான் ஜெபம் பண்ணுவேன், மற்ற காரியத்துக்கு ஜெபம் பண்ண மாட்டேன். எசப்பா எனக்கு ஞானத்தை தாங்கன்னு சொல்லிவிட்டு நான் தினமும் ஸ்கூலுக்கு போயிடுவேன். அதுக்கப்புறம் தினமும் நான் வருவேன், சாயங்காலம் வர மாட்டேன். தினமும் காலையில் மட்டும் வந்துட்டு ஜெபம் பண்ணிடுவேன். நான் வருங்காலத்துலேருந்து நான் ஒரு ஷிப் கேப்டன் ஆக போகிறேன். ஆண்டவர் எனக்கு வழி நடத்துவார். ஏசப்பா உங்களுக்கு என்ன செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கு படிக்கணும்னு ஆசை. சரி, இப்போ நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படிலாம் வளர்ந்துருக்கிறீங்க, இன்னும் வேதத்தின் மூலமாக என்னெல்லாம் கற்றுக்கொள்ளணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட நீங்கள் பிரயாசப்படுறீங்க? நான் பிரசங்கம் நடக்கும் பட்சத்தில் நான் கவனிப்பேன். ஐயா என்ன சொல்கிறாங்களோ அதை புரிப்பேன். அந்த வசனம் தெரியாட்டி நான் எடுத்து தான் வைப்பேன், பார்க்க மாட்டேன் பைபிளை. நான் பைபிளை என்னைக்காச்சும் தான் திறப்பேன், இல்லாட்டி திறக்கவே மாட்டேன். ஏசப்பா எனக்கு அதுலேயும் ஞானத்தை கொடுத்துருக்காங்க, அந்த வாசிக்கிற திறனை. ஏசப்பாக்கு நன்றி. உங்களுடைய இந்த வயசில் எத்தனை நண்பர்களை நீங்கள் ஏசப்பா குறித்து அல்லது அவங்க வீட்டு கவலைகளை குறித்து நீங்கள் அவங்களுக்கு நல்ல காரியங்களா அல்லது அவங்களுக்கு ஒரு சாட்சியை நீங்கள் சொல்லியிருப்பீங்க? சரி, எதுவும் சொன்னது கிடையாது. சரி, வருங்காலங்களில் செய்யணும்னு ஆசைப்படுறீங்களா? இல்லை இல்லை, யாருக்குமே சொல்லக்கூடாது. நீங்கள் அனுபவிச்சது உங்களோட வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. சரி, வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை வருங்காலங்களில் ஆசீர்வதித்து உங்களை வழிநடத்துவாராக. நன்றி நன்றி நன்றி.